சாய்ராம். அப்பாவுடைய பிள்ளைங்க நம்ம எல்லாரும். உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம லாஸ்ட் டைம் வந்து இந்த திராசு வாங்கும்போது ஒரு மிகப்பெரிய அதிசயம் அற்புதம் அப்பா பண்ணார். எப்படின்னா, இந்த திராசுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லாமல் இருந்தது. அப்போது அந்த காசெல்லாம் அப்பாவே யாரையோ வச்சு கொடுக்க வச்சார். அது மட்டும் இல்லை, இது வந்து திராசு வந்து 15,000 ரூபாய் சொன்னார் ஐயா. ஐயா பேர் சீதாராமன். நிறைய கோவில்களுக்கெல்லாம் அவர் தான் சப்ளை பண்ணியிருக்கிறாரு. ஆனால் நமக்கு வந்து கம்மி பண்ணி 13,000 ரூபாய் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, இதில் பெரிய மிராக்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் அவர் சொல்வார். இது வந்து எப்படின்னா பாருங்கள், அவர் வந்து இடம் அதிகமாக இருக்கிறார். பைசும் அதிகம், இடையும் அதிகம், எல்லாமே அதிகம், எல்லாமே அதிகம் அவருக்கு. நமக்கும் அதை தேடி போயிட்டுருக்கோம், எல்லாத்தையும் தேடி போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக எல்லாம் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இடம் கொஞ்சம் குறைச்சிறதுனால இந்த கட்டை வச்சோம். அப்போ கூட எனக்கு வந்து அவர் இடம் எனக்கு வரல. சச்சரித்திர புத்தகம் கொடுத்தாங்க, அவர் இடம் நான் வந்துட்டேன். இதை படித்தா நம்ம எல்லாரும் எல்லா இடையும் நமக்கு அதிகமாகிடும். அதுதான் உண்மை. இந்த இடம் வந்து பாருங்கள், இப்போ வந்து ஒரு ஆன்மீகவாதி, ஒரு வியாபாரி. ஆன்மீக வியாதிக்குள்ளே நிறைய ஆன்மீகவாதிக்குள்ளே ஒரு வியாபாரி இருக்கிறான்னு சொல்லுவாங்க. ஒரு வியாபாரிக்குள்ளே ஆன்மீகம் இருக்கணும். கண்டிப்பாக வியாபாரிக்குள்ளே ஆன்மீகம் இருக்கும். ஒருவேளை இல்லாமல் போனாலும் பரவாயில்லை. ஆனால் ஒரு காலம் ஆன்மீகவாதிக்குள்ளே வியாபாரம் இருக்கவே கூடாது. அதை நோக்கி தான் அதுதான் நான் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி இருக்குன்னு சொல்ல முடியல, முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். வியாபாரம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த திராசு வாங்கினது மிகப்பெரிய அற்புதம், அப்பா செஞ்ச அற்புதம். இதுக்கான தொகையை நம்ம வந்து ஒரு பாதி தொகையை ஒரு அன்பர் கொடுத்தாரு, கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற அன்பர். முதல்லையே கொடுத்துட்டாங்க. ஒரு அம்மா, நம்ம சகோதரி, அவங்க பேர் லக்ஷ்மி வாசுதேவன். இந்த 2 பேரும் வந்து பணம் கொடுத்தாங்க. முதலாக ஒரு குழந்தைய கொண்டு வந்து இங்கே துலாபாரம் போட்டு சந்தோஷமாக, ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு துலாபாரம் நேர்ந்துக்கிட்டு காசு, இதில் சில்லறை காசு வச்சாங்க. அது வந்து ஒரு 4,500 ரூபாய். ஸோ அது வந்து அப்பா அவங்களுக்கு கொடுத்தது. அதே மாதிரி எவ்வளோ பேர் வந்து துலாபாரம் நேர்ந்துக்கிட்டு பண்ணுறாங்க. எல்லா கோயிலையும் பண்ணுறாங்க. எல்லா கோயிலுக்கும் சப்ளை பண்ணியிருக்கிற நம்ம சீதாராமையா வந்திருக்கிறாரு. பாருங்கள், இடம் வந்து எல்லாரும் சட்டத்தின் முன்னும் அனைவரும் சமம், சாய்பாபாவின் முன்னும் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சாய்பாபாவுக்கு முன்பாக அனைவரும் சமமாக இல்லாமல் போனால் கூட, இப்போ அவரோட நான் இடம் குறைச்சல். இந்த புத்தகத்தை கொடுத்த உடனே, இந்த புத்தகத்தை கையில் வச்ச உடனே நான் வந்து இடம் ஜாஸ்தி வந்துட்டேன். பாருங்கள், இது வந்து ஒரு அற்புதம் தான். இப்போ அவர் சொல்வார், இந்த அற்புதத்தை, இந்த நடந்த நிகழ்ச்சியை ஐயா சீதாராமன் ஐயா வெங்கடேஸ்வரா ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிராட்வேல கடை வச்சிருக்கிறாரு. மிக பழம்பெரும் ஒரு நிறுவனம், அது வியாபார நிறுவனம். நிறைய கடைங்க இந்தியா முழுக்க வச்சுருக்காங்க. ஐயாவே வந்துட்டார். அன்றைக்கி இந்த திராசு வாங்க தான் போனேன். கம்மி பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக நம்மளை வந்து வரவேற்றார். பாபான்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷமாக அவர் வந்து இதை சப்ளை பண்ணார். அவர் வந்து இப்போ வந்திருக்கிறார். நானும் வரேன் அந்த கோயிலுக்கு அப்படின்னாரு. இப்போ அவரே வந்துட்டார். இப்போ அவர் உங்கள்கிட்ட 2 வார்த்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி பாருங்கள். హలో, వెంకటేశ్వర వేయింగ్ సర్వీస్ 50 வருஷம் கடை. వేయింగ్ ஸ்கேலில் தமிழ்நாடு ஃபுல் எல்லா ஸ்டேట్లో நாங்கள் கொடுத்துருக்கு. எல்லா ஸ்கேலுக்கு கொடுத்துருக்கு. இது எப்படி అంటే, எங்கள் அப்பா வந்து எங்கள் குருவாயூருக்கு ஒரு வாட்டி போயிருந்தார். எங்கள் பையனுக்கு துலாபாரம் கொடுத்தது ஃபஸ்ட்டு ஸ்கேலில் தான் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணுறாங்க. துலாபாரம் ஸ்கேலு, எலக்ட்ரானிக் வெயிங் ஸ்கேலு, உங்களுக்கு எடை பண்ணுற ஐட்டம் என்ன ஐட்டம் வேணும்னு கூட நம்மக்கிட்ட வெயிங் ஸ்கேல் கிடைக்கும். சார் வந்து இந்த சாய்பாபா இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாச்சு. ரொம்ப நாள் ஃபஸ்ட்டு நான் திருப்பதி கோயிலுக்கு கூட கொடுத்துருக்குறேன். மேக்ஸிமம் எல்லா கோயிலுக்கு இப்போ வந்து துலாபாரத்துக்கு நிறைய பேர் போன மாதத்தில் ஒரு 10 ஸ்கேல் நான் கொடுத்துருக்குறேன். எல்லா பசங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் எல்லா துலாபாரம் ஸ்கேலுன்னா வெங்கடேஸ்வர வைத்தியர்ஸு சவுகார்பேட்டு கன்சாம் கோயில்கிட்ட வந்தாங்க. என்ன வேணும்னா வெயிங் ஸ்கேலில் கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இவ்வளோ இடத்துல சப்ளை பண்ணி கூட எங்கே போய் நான் வந்து ஸ்கேலில் உட்காந்துட்டு துலாபாரத்தில் சாய்பாபா கோயிலில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் சாரு நாங்கள் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா சாய்பாபா எனக்கு வந்து நல்ல ஆரோக்கியம், நல்ல பிளெஸ்ஸிங் கொடுக்கணும். பொதுவாகவே
நீதி அப்படின்னா, நேர்மை அப்படின்னா திராசை தான் சொல்லுவாங்க. நம்ம மனசு கூட, மனசாட்சி கூட ஒரு திராசு தான். இந்த திராசு நமக்கு இருக்கும்பொழுது, இந்த திராசு துலாக்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க, துலாக்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துலாக்கோல் நம்ம மனசாட்சி படி நம்ம நடந்தோம்னா, இந்த திராசு நம்மக்கிட்ட எப்பவுமே நம்ம மனசில் இருந்தனாக்கா நமக்கு வழியெல்லாம் பாதுகாப்பு கிடைக்கும். நம்ம வழியெல்லாம் அப்பா நம்ம கூட இருப்பார். இதுதான் நமக்கு தேவை. அந்த தேவையானது நமக்கு கிடைச்சிருக்குது. இதை நம்ம பயன்படுத்துகிறோம்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் நமக்கு வரும், பாதுகாப்பு வரும், பயமே இருக்காது. இந்த பிள்ளைங்கள்லாம் பயமே இல்லாமல் வாழ்கிறதுக்காக இந்த பிரார்த்தனை கோபுரம் வேண்டிக்குது. பிரார்த்தனை செய்து கண்டிப்பாக பயமில்லாத ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு ஆரோக்கியமான இந்த மனசாட்சிப்படி நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அதுதான் இன்றைக்கி மெசேஜ். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம் கிடைக்கணும், ஆரோக்கியம் கிடைக்கணும், அன்பு கிடைக்கணும், மகிழ்ச்சி கிடைக்கணும், உயர்வு கிடைக்கணும். இதெல்லாம் கிடைக்கணும்னா இந்த மாதிரி துலாக்கோல், இந்த மாதிரி ஒரு திராசு மனசாட்சி நமக்கெல்லாம் வேணும் வேணும் வேணும். அது அப்பா பேர் சொன்னால் போதும், இந்த சச்சரித்திரம் படித்தா போதும், மனசாட்சியோடு இருந்தால் போதும், எல்லாம் கிடைக்கும், பரிபூர்ணமாக கிடைக்கும். பாபா தரிசனம், பாப விமோச்சனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம். வண்டலூர் வருபவர்கள் வரியெல்லாம் மறப்பார்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஹாப்பி லைஃப்.